ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு level2clever. நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக வெளியே ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஓட்டர் ஐடி கார்டை எப்படி ஆதார் கார்டோட லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கவர்மெண்ட்லேருந்து ஒரு நியூ அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ அதை ஆன்லைனில் எப்படி லிங்க் பண்ணுறது, ஆஃப்லைனில் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிற விவரத்தை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம level2cleverங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடியை ஆதார் கார்டோட நம்ம லிங்க் பண்ணுறதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டோட பண்ணுறது, ரேஷன் கார்டோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இருந்துட்டு ஸோ இப்போ இந்தியா முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஐடி கார்டோட கண்டிப்பாக ஆதார் கார்டோட லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி கார்டை எப்படி ஆதார் கார்டோட லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதாவது ப்ரௌசர் போய்ட்டு அதில் நேஷனல் வாட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ NVSP அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணதுமே ஃபஸ்ட் லிங்காக வரும் www.nvsp அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ அது ஓகே கொடுத்துமே பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் வாட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோம் பேஜ் ஒன்று உங்களுக்கு ஷோ ஆகும். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒன்று இருக்கும், லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எந்த தரவில் போனாலுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து அதை லாகின் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சைன்அப் தான் பண்ண போகிறோம். ஏன்னா லாகின் வந்து ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை. லாகின் இந்த போர்ட்டலில் வந்து NVSP போர்ட்டலில் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இது எல்லாமே இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை, எனக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டில் இல்லை அப்படின்னா டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஏஸ் ஏ நியூ யூசர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை இதில் அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுமே உங்கள் கையில் இப்போ என்ன மொபைல் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைலோட நம்பர் நீங்கள் கொடுத்துருங்க, ப்ளஸ் கேப்சா கொடுத்துருங்க. கேப்சா கொடுத்து சென்ட் OTP கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு OTP ரிசீவ் ஆகும். சரிங்களா? ஸோ நான் இப்போ 1 by 1 பண்ணுறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துட்றேன். கீழேயே கொடுத்துருக்க கேப்சாவே நான் இங்கே என்டர் பண்ணிடுறேன். கேப்சா நீங்கள் கரெக்டாக பார்த்து என்டர். ஸோ இப்போ எனக்கு OTP என்டர் பண்ணிட்டேன். OTP என்டர் பண்ணிட்டு வெரிஃபை OTP அப்படின்னு இருக்குது, அதையும் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு வரும் ஐ ஹேவ் எபிக் நம்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐ டோன்ட் ஹேவ் எபிக் நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எபிக் நம்பருங்கிறது ஒன்றுமே இல்லை. ஸோ உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் தான் எபிக் நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி எபிக் நம்பர் கம்பல்சரி இருக்கும் எல்லாருமே. ஏன்னா இப்போது நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணுறது தான். சரிங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக அப்போ உங்கள்ட்ட எபிக் நம்பர் இருக்கும். ஸோ அதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு உங்களோட எபிக் நம்பர், உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ணிடுங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு கீழே இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு நீங்கள் தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. சரிங்களா? ஸோ பாஸ்வேர்டு செட் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இப்போது எபிக் நம்பரை என்டர் பண்ணிடுங்க. அடுத்து இமெயில் ஐடி, அடுத்து பாஸ்வேர்டு, அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 6 digit கேரக்டருக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 1 digit வந்து கண்டிப்பாக வந்து 0 to 9 இருக்கணும். அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து அப்பர் கேஸாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. உங்கள் எபிக் நம்பர், இமெயில் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டும் தெரியும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி சொன்ன ப்ராசஸ் மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. யூசர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அதை கொடுத்து கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. கொடுத்துட்றேன். லாகின் கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்டல் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கும். உங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க கலராக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆதார் நம்பர் பை எக்ஸிஸ்டிங் எலெக்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும், ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் 6, ஃபார்ம் 6A, ஃபார்ம் 6B, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8 இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம இப்போது ஆதாரோட வந்து ஓட்டர் ஐடியை லிங்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபார்ம் 6B அப்படின்னு இருக்கும், லெட்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆதார் நம்பர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் அத்தன்டிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். சப்போஸ் இதை வந்து நம்ம 2 வழியில் வந்து முயற்சி செய்யலாம். என்ன அப்படின்னா ஒன்று வந்து ஆஃப்லைனில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஒன்று ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது. ஈஸியான ப்ராசஸ் தான் ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைனில். ஸோ ஆஃப்லைனை விட ஆன்லைன் ரொம்ப ஈஸியானது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 or 3 ஸ்டெப்ஸ்லேயே முடிஞ்சிடும். பட் ஆஃப்லைன் அப்படிங்கிறது நம்ம இந்த ஃபார்ம் சைட்லேயே PDF அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க.
அதை ஓகே கொடுத்துமே ஃபார்ம் 6B எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் உங்கள் நேம், உங்களோட எபிக் நம்பர், உங்களோட ஆதார் நம்பர் இது எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து இங்கே உங்களோட சைன் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் பிஎல்ஓ ஆஃபீஸர் கொண்டு போய் கொடுக்க வேணும். அவங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை ஒரு 5 to 10 டேஸில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆயிரும். சரிங்களா, லிங்க் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ். சப்போஸ் இது பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் இந்த ஆப்ஷன் சொல்கிறேன், ஆன்லைன்லேயே இருக்குது, ஏன் இந்த ஆப்ஷன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து எனக்கு ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து அதை வந்து போலிங் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து நம்ம வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வந்தேன். சரிங்களா, ஸோ இப்போது ஃபார்ம் 6B அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து இருக்கும் ஸ்டேட், அசம்பிளி எல்லாமே இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடியே வந்து நான் இதில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் வந்து ஸ்டேட் எல்லாமே வந்துடும். சரிங்களா, ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் புதுசாக எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, ஸோ அடுத்து அசம்பிளி இது எல்லாமே வந்துடும். அதுக்கும் கீழேயே பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும், லாஸ்ட் நேம், எபிக் நம்பர் இங்கேயே வந்துடும், உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாமே வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். எபிக் நம்பர்லாம் ஆல்ரெடி இதை வச்சு தான் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் எந்த இஷ்யூ இருக்காது, அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வந்து நீங்கள் இந்த வெப்சைட்லேருந்து ஏதாவது உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது மெசேஜ் மூலமாகவோ, நார்மல் மெசேஜ் மூலமாகவோ அல்லது இமெயில் ஐடி மூலமாகவோ, மெயில் மூலமாகவோ வரலாம் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுக்குறோம். அடுத்தா பார்த்தீங்கன்னா செலக்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். அதில் 2 ஆப்ஷன் கொடுத்துப்பாங்க. ஐ ஹேவ் ஏ ஆதார் நம்பர். அடுத்தவனா பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் நாட் ஏபிள் டு ஃபர்னிஷ் மை ஆதார் நம்பர் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் ஏ ஆதார் நம்பர், தேர்ஃபோர் ஐ ஹேவ் பை சப்மிட் ஏ காப்பி ஆஃப் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம ஆதார் வச்சுட்டு தான் வந்து லிங்க் பண்ண போகிறோம் ஓட்டர் ஐடியை. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோம். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஆதார் கார்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், இந்தியாவில் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஆதார் இருக்கும், பட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா, யூனிக்யூ ஐடென்டிட்டி யுடையிலிருந்து ஏதாவது உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேங்க் பாஸ்புக்கு, அடுத்து டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, இந்தியன் பாஸ்போர்ட்டு இது எல்லாமே கொடுத்து கூட நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃப் வந்து நீங்கள் ஓட்டர் ஐடியாவில் லிங்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட்டோட நீங்கள் ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறீங்க, சப்போஸ் பேன் கார்டோட லிங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ வந்து இது ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து கரண்டாக வந்து உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ நம்மள்ட்ட ஆதார் கார்டு இருக்குது, ஸோ அதனால் ஐ ஹேவ் ஏ ஆதார் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஆதார் நம்பர் வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு நம்ம என்ன டேட்டோ அந்த டேட் இங்கே வந்துடும். ஸோ ஆதார் நம்பர் நான் என்ட்ரு பண்ணிடுறேன். ப்ளேஸு நீங்கள் இங்கே கொடுத்துருங்க. ஸோ டேட் வந்து அதே வந்து எடுத்துகிட்டு வந்துடும். சரிங்களா, கொடுத்துட்டு ப்ரிவ்யூ அப்படின்னு இருக்கும், ப்ரிவ்யூ கொடுத்துருங்க. ப்ரிவ்யூ கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே எல்லா ஆப்ஷனும் நீங்கள் கொடுத்ததெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி, உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட எபிக் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லை அப்படின்னா பேக் கொடுத்து நீங்கள் அதை திருத்தம் ஏதாவது செய்யறதுனா செஞ்சுங்க. அப்படி இல்லை அப்படின்னா சப்மிட் அப்படின்னு இருக்கும், சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்று ஷோ ஆகும், ரெஃபரன்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெஃபரன்ஸ் ஐடி நீங்கள் காப்பி பண்ணி வச்சுங்க. டேஷ்பார்ட்டுக்கு போயிருங்க. டேஷ்பார்ட்டுக்கு போயிட்டு ஹோம் பேஜுக்கு போயிருங்க. ஹோம் பேஜுக்கு போய்ட்டு ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்து நம்ம இங்கே வந்து ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ஐடி கொடுத்து ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்துடும், உங்களோட ஸ்டேட்டு, உங்களோட அசம்பிளி என்ன டைப் ஃபார்ம் 6B தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களா ரிஜெக்ட் பண்ணுறாங்களான்னு இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக ஓட்டர் ஐடியை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணுறது அப்படிங்கிற வழிமுறைகளை தான் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.